السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது திருமண வாழ்த்துரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய இன்பத் திருமணம் புனித இறை இல்லத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் அழகிய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தம்பதிகளை வாழ்த்த நாம் வந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாம் என்பது திருமணத்தை ஒரு சடங்காக பார்க்கவில்லை. இஸ்லாம் என்பது திருமணத்தை இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு அம்சமாக பாவிக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, சடங்கு என்று சொன்னால் மாலைகளை மாற்றுவதோ, மோதிரங்களை மாற்றுவதோ, பெண்களாக இருந்தால் கருகமணியை அணிந்து கொள்வதோ இதுவல்ல இஸ்லாமிய திருமணம். இஸ்லாமிய திருமணம் என்பது வியாபாரத்தை போன்று, சத்தியத்தை போன்று ஒரு ஒப்பந்தம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இந்த புதுமண தம்பதிகள் இணைகின்றார்கள். ஒரு ஒப்பந்தத்தின் பெயரில், நிக்காஹ் எனும் ஒரு ஒப்பந்தத்தின் பெயரில் அவர்கள் வாழ்க்கையில் இணைய இருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, நீங்கள் நிக்காகை இறை இல்லத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இறை இல்லத்தில் இறைவனை தொழ முடியும். இறை இல்லம் கட்டப்பட்டதின் நோக்கம் இறைவனை நினைவு கூர்வதற்காக, இறைவனை நினைவுபடுத்துவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக, இறைவனை துதிப்பதற்காக, மார்க்கத்தை போதிப்பதற்காக, அல்லது ஏத்திகாஃப் இருப்பதற்காக இறை இல்லங்கள் கட்டப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களே, அப்படிப்பட்ட அந்த இறை இல்லங்களில் தொழுவது போன்று, ஏத்திகாஃப் இருப்பது போன்று, மார்க்க சம்பந்தமாக விஷயங்கள், அமல்கள் நடைபெறுவது போன்று நிக்காகையும் நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இது ஒரு வணக்கம். இஸ்லாமிய திருமணம் என்பது தொழுகையை போன்று, ஏத்திகாஃபை போன்று, நோன்பை போன்று ஒரு வணக்கமாக இஸ்லாம் பாவிக்கின்ற காரணத்தினால் இந்த நிக்காஹ் எனும் வணக்கத்தை இறை இல்லத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்கவர்களே, இறை நம்பிக்கைக்கு 70க்கும் அதிகமான கிளைகள் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த 70 கிளைகள் 3 விதங்களாக பிரிகிறது. ஒன்று உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை, இரண்டாவது நாவு சார்ந்த இறை நம்பிக்கை, மூன்றாவது உடல் சார்ந்த இறை நம்பிக்கை.
திருமணம் முடிப்பதை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் சார்ந்த இறை நம்பிக்கையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். உடல் சார்ந்த இறை நம்பிக்கை என்று நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகை இருக்கிறது. தொழுகை என்பது உடல் சார்ந்த இறை நம்பிக்கை. நோன்பு இருக்கிறது, உடல் சார்ந்த இறை நம்பிக்கை. அப்ப தொழுகையை போன்று நோன்பை போன்று திருமணம் முடிப்பதும் உடல் சார்ந்த இறை நம்பிக்கையாக இஸ்லாம் கருதுகிறது. அப்ப திருமணத்திற்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அந்த திருமணத்தின் மூலமாக இல்லறத்தில் நீங்கள் இணைந்து வாழுகின்ற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அதுவும் வணக்கமாக கருதுகிறது. இஸ்லாம் பார்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஒரு கவல உணவை உமது மனைவியினுடைய வாயில் ஊட்டுவதும் தர்மமாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, நாம் சாப்பிடுகின்ற உணவுல நாம் சாப்பிடுகின்ற பொழுது ஒரு கவல உணவை, ஒரு உருண்டையை நமது மனைவியினுடைய வாயில் ஊட்டுவது அது வணக்கம், அது தர்மம், அது நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய இன்பத் திருமணம் என்பது இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு அமல், உடல் சார்ந்த இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு அமல். அதோடு மாத்திரமல்ல, அது இபாதத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது, அதற்கும் நன்மை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்கவர்களே, இறை இல்லத்தில் இந்த திருமணம் நடைபெறுகிறது. இஸ்லாம் இந்த திருமணத்தை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, ஒரு வலுவான ஒரு ஒப்பந்தமாக பார்க்கிறது. இரண்டு ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். மீசாக், சாதாரண ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் அது எது சம்பந்தமாக என்று சொன்னால், அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய அந்த ஒப்பந்தம் மீசாக், சாதாரண ஒப்பந்தம். இன்னொரு ஒப்பந்தம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கும் நபிமார்களுக்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதற்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீசாக்கே கலீதா, வலுவான ஒப்பந்தம், உறுதியான ஒப்பந்தம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல, உங்களிடத்தில் நாம் வலுவான ஒப்பந்தத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். அந்த அடிப்படையில் நிக்காஹ் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வஅഖذنا மின்ஹும் மீசாகன் கலீதா, எந்த ஒப்பந்தத்தை சொல்லி காட்டுறான் அப்படின்னா, அந்த மணமகள் மணமகனிடத்திலே ஒரு வலுவான ஒப்பந்தத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சூரத்துன் நிசாவில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். மீசாக்கே கலீதா, எந்த ஒப்பந்தம் சாதாரண ஒப்பந்தம் அல்ல. திருமணத்தின் மூலமாக நீங்கள் இணைகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு வலுவான ஒப்பந்தத்தில் இணைகிறீர்கள். எந்த அளவுக்கு வலுவான ஒப்பந்தம்? அல்லாஹ்விற்கும் நபிமார்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த ஒப்பந்தத்திற்கு நிகரான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த திருமணத்தின் மூலமாக நீங்கள் இணைகின்ற பொழுது இந்த ஒப்பந்தமாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் பேசுகிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நீங்கள் இணைகிறீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது. அந்த உரிமைகளை நீங்கள் மீறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டாம். அவளுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் நீங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக செய்தால் உங்களுடைய இல்லறம் இனிக்கும் இல்லறமாக நல்லறமாக அமையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய நீங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ், புதுமண தம்பதிகளே, உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன வளத்தை தரட்டும், மனித வளத்தை தரட்டும், உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரட்டும். மேலும்
இந்த திருமணத்தின் மூலமாக நீங்கள் இணைகிறீர்கள். நீங்கள் ஏழை பாலைகளாக இருந்தால் அல்லாஹ் தமது ஃபضலை கொண்டு உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புதுமண தம்பதிகளுக்கு பொருள் வளத்தை தரட்டுமாக. அதோடு மாத்திரமல்ல, இந்த திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய நீங்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக. இந்த திருமணத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த தலைவரும் வாழ்த்தாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மணமகனே, எல்லாம் வல்ல அல்லாஹ் உமக்கு அருள்வளம் செய்யட்டுமாக. வ பாரக அலைக, உம் மீது எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வளம் செய்யட்டுமாக. இன்னொரு ரிவாயத்திலே வ பாரக அலைகுமா, புதுமண தம்பதிகளே, மணமகனே மணமகளே, உங்கள் இருவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வளத்தை ஏற்படுத்தி தரட்டுமாக. வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், வாழ்க்கையில் நலவான அனைத்து விஷயங்களிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்திய இந்த செய்தியை, இந்த வாழ்த்தை நானும் வாழ்த்துகிறேன், நீங்களும் வாழ்த்த வேண்டும். இந்த 4 அருள் பலன்களை இந்த புதுமண தம்பதிகள் பெற்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக, அழகிய வாழ்க்கையாக, நபி காட்டிய அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையாக, பரக்கத்தான வாழ்க்கையாக, எல்லா செல்வங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இணை பிரியாமல் கணவன் மனைவியாக சாகிற வரைக்கும், இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற வரைக்கும் இணை பிரியாத ஜோடிகளாக நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கையில், சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் இவர்களும் வாழ்ந்து காட்டுமாக, இவர்களும் வாழட்டுமாக. நானும் வாழ்த்துகிறேன், நீங்களும் வாழ்த்திக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.